அங்க போகாதீங்க, ஒரு பள்ளம் இருக்கு, அதான் எனக்கு எல்லாம் தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுவோம். கேட்காம பண்ண டப்புக்குன்னு விழுவேன். ஐயா அன்னைக்கு ஆமாங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்க நான் கேட்கல, அதுதான் வந்து மதி. மிதி கால் தான். அப்ப நான் சொல்லும்போது என்ன பண்ணிருக்கலாம், திரும்பி சேர்த்துல சொன்னான்னு வரலாம்ல, நீ வரலையே. அப்போ நான் என்ன கேட்கிறேன், எல்லாமே விதிப்படிதான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு கோயில் இருக்கு, ஜோதிடர் இருக்கு, ஹோமங்கள் ஏன் பண்றீங்க, சார்த்தங்கள் ஏன் பண்றீங்க, தவசங்கள் ஏன் பண்றீங்க, ஏன் கோயிலுக்கு போறீங்க, எல்லாம் விதின்னு உட்காந்துருங்களா வீட்டுல? கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. இந்த காலத்துல படுற கஷ்டத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க, நான் சொல்லட்டுமா? யாருமே இன்னைக்கு முழுமையா சில விஷயத்த கடைபிடிக்கிறது கிடையாது. முதல்ல காலையில இருந்து யாரு குளிக்கிறாங்கன்னு கேளுங்க. 11 மணிக்கு குளிக்கிறது, 12 மணிக்கு குளிக்க, முதல்ல எதுக்கு குளிக்கணும்? வாட் இஸ் த மீனிங் ஃபார் பாத் அப்படின்னா, காத்தால நீங்க எழுதணும், இந்த உடம்பு ஃபுல்லா சூடா இருக்கும். அப்ப நீங்க குளிக்கும் போது நீங்க முதல்ல அந்த கால்ல தான் தண்ணி விடணும், அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் தான் தலையில.